சிறகடிக்க ஆசை அடுத்த வார எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடா இருந்துச்சு. முத்து, மீனா, சத்யா எல்லாரும் அந்த தாத்தா பாட்டியோட கல்யாண நாள ரொம்ப சிறப்பா கொண்டாடினாங்க. பார்க்கவே செம்ம எமோஷனலா இருந்துச்சு. வழக்கம் போல ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா ரோகிணி கிட்ட செம்மையா பேசி இன்னைக்கு அவங்களோட தப்பெல்லாம் புரிய வச்சாங்க. இருந்தாலும் ரோகிணி தப்ப நிறுத்த போறது இல்ல. அதனாலதான் அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தை வாங்குறதுக்காக அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சாங்க. பார்வதிக்கு ரோகிணி பேசும்போதே புரிஞ்சு போச்சு ஏதோ திட்டத்தோட வந்திருக்காங்க அப்படின்னு. அடுத்த வாரத்துக்கான அந்த ப்ரோமோல காட்டும்போது பார்த்தோம்னா இந்த உன் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனோஜ் எல்லா பணத்தையும் கொண்டு முத்துக்கிட்ட கொடுக்குறாரு. அண்ணாமலை இது உன் பணம் தான், நீ வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இனிமே யாரும் இது சம்பந்தமா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சு நின்றுட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா விஜயாவுக்கு பார்வதி வீட்டுல இருந்து போன் வருது. சொல்லு பார்வதி அப்படி இப்படின்னு பேசும்போது அந்த 2 லட்ச ரூபாய் பணம் வீட்டுல தான் இருந்துச்சா, காணா போலியா அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தமா பேசுறாங்க. இதுவுமே பார்த்தா இவங்களோட திட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டா இப்ப ரோகிணி கடைசியா பார்த்தா பார்வதி தானே பார்க்க போனாங்க, அதே ட்ரெஸ்ல தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த லாஸ்ட் ப்ரோமோல. அதனால அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியில ஸ்டார்டிங்ல திங்கக்கிழமைக்கான எபிசோட்ல இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பார்த்தோம்னா ரோகிணி இப்ப பார்வதி கிட்ட பேசி எங்க குடும்பத்துல இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது, உங்கள்ட்ட நகை எது இருந்துச்சுன்னா கொடுங்க, அந்த நகையை வச்சுட்டு நான் பணத்தை வாங்கிட்டு உங்கள்ட்ட நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நைஸ் பண்ணி பேசி அந்த பணத்தை வாங்குவாங்க. அதாவது நகை எதுவும் வாங்குவாங்க. அப்படி இல்லாட்டி பணமா இருந்தா பணமாவும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பார்வதி கிட்ட இருந்து. ஏன்னா ஏற்கனவே இவங்களோட தாலியை வித்து பணத்தை ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்ப மொத்தமா எல்லா பணத்தையும் ரெடி பண்ணிட்டு இப்ப பார்வதி வீட்லயே அந்த 2 லட்ச ரூபாய் இருக்குங்கிற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா ஆக மொத்தத்துல 7 லட்ச ரூபாய் வருது. ஆனாலும் அந்த 2 லட்ச ரூபாயோட பொறுப்பு பார்த்தோம் அப்படின்னா விஜயா தானே பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. அதனால இந்த 3 லட்சத்தை மட்டும் தான் ரோஹிணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப எப்படி பார்த்தாலும் இடியாப்ப சிக்கல் அடுத்தடுத்து ஸ்டார்டிங் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த பணத்தை இவங்க ரெடி பண்ணி கொடுத்தாலும் அந்த பணத்தை இப்ப கடன் அடைக்கிறதுக்கு அடுத்து ரோஹிணி என்ன யாரை ஏமாத்த போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இப்ப முத்து மீனா எப்படி நஷ்டப்பட்டாங்களோ அந்த பணம் திருப்பி வந்ததுனால ஸ்டோரியில ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் தான். ஆனா இதுல இருந்து செமையான மாறல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி யார் என்ன தப்பு பண்ணாலும் அது எங்க சுத்தினாலும் திருப்பி அவங்க தலையிலேயே தான் உட்காரும் அப்படிங்கறத செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அடுத்தடுத்து காட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் தொடர்ந்து நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் ரொம்ப ஒரு யதார்த்தமான கதை, ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற கதையை ரொம்ப யதார்த்தமா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து சொல்றது. அதுக்காண்டி மற்ற சீரியலை நம்ம குறைச்சி சொல்றது இல்ல. இந்த சீரியல்ல ஒரு யதார்த்தம் இருக்கிறதுனால நம்மளோட லைஃப்ல அப்படியே டச் ஆகிக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம் அடுத்து எப்படி ப்ரோமோ வருது, எப்படி ஸ்டோரியை கொண்டு போறாங்கிறத தொடர்ந்து நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். இதை பத்தின